இவரெல்லாம் வேஸ்ட் ஏமாத்தி எங்களெல்லாம் ஏமாத்தி கண்டிப்பா ரீல்ஸ் ஆச்சு. ரியல் ஆச்சே தெரில, ரீல்ஸ் ஆச்சே தெரியுது. ஒரு மாதம் ஆகுது, ஆனால் இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரில. ஸ்டாலின் வந்து அசம்பிளியில் இருந்து வெளியே வரும்போது ரீல்ஸ் ஆட்சி தான் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து தாக்கி பேசுகிறாங்க. அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, அப்யூஸ் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் அவங்க அப்பா கூட தோப்பா முடிய வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி பொண்ணுங்களுக்கு கூட அங்கே இங்கே சுற்றுறாரு. நாங்கள் அதெல்லாம் சொல்கிறோமா? இவரு மாதிரிலாம் ஒழுங்காக இருக்காரா? மற்றவங்கள குறை சொல்கிறதுன்னு அவசியமே கிடையாது. முதல்ல இவரு மனசில் அழுக்கு இருக்குதோ பேச சொல்லுங்க. பொம்மை மாதிரி இல்லை, அவர் எப்பயுமே நார்மலாக தான் இருக்காரு. ரீல்ஸ்லாம் இல்லை, நிஜமான உங்களுக்கு தான் பொய்யானது. ஆனால் இது நிஜமா இது ஓகே. பெண்களுக்கு அவர் நல்லதுன்னு நினைக்கிறாரு. அவர் நல்லது செய்யணும். ஆனால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? எல்லாம் கற்பழிப்பு, குடி, இந்த மாதிரி தான். அவர் வந்து எல்லாரையும் நல்லபடியாக திருத்தி கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. எங்களுக்காக தான் அவர் வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வந்து உக்காஞ்சது. ஆனால் இவங்க அப்பா அம்மையினை வந்து நல்லா ஃப்ராட் தரணம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க எல்லாரையும். சரிங்களா? இவரெல்லாம் வேஸ்ட் ஏமாற்றி எங்களெல்லாம் ஏமாற்றி நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அம்மையினை நல்லா ஏமாற்றி கொள்ளை அடித்து மக்கள் பணத்தை ஏமாற்றி தின்னுட்டாங்க. ஆனால் இவர் வந்திருக்கிறதே எங்களுக்கு நல்லது செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா அவங்களும் தான் அந்த மாதிரி வீடியோவும் போடுறாங்க. இப்போ ஜென்சிஷன் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களும் போன ஆட்சியில் எதுவுமே செய்யலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கடன் ஏற்றி விட்டு தான் போயிருக்காங்க. இப்போ விஜய் எதுவும் செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரும் செய்ய முடியும். எல்லாம் உடனே செய்யணும், எப்படி செய்ய முடியும்? நீங்களே பார்க்குறீங்க நியூஸில் நிறையா ஊரில் நல்லது செய்கிறாங்க. இப்போ பஸ் விட்ருக்காங்க, நிறைய ஊரில் தண்ணி வசதி எல்லாம் பண்ணி தான் தராங்க. எல்லாம் பொறுமையாக தான் பண்ண முடியும். உடனே எப்படி வந்து 3 மாதத்தில் பண்ண முடியுமா? கண்டிப்பா ரீல்ஸ் ஆச்சு, வாழ்த்துவதற்குரிய ரீல்ஸ் ஆச்சு. ரீல்ஸ் தான் எல்லாருமே வாழ்த்த வேண்டியது. நீங்களும் ரீல்ஸ் போடுங்க, நானும் ரீல்ஸ் போட்டேன். நல்லதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, அதுக்கு ரீல்ஸை பயன்படுத்துங்க. ரீல்ஸுங்கிறது இன்னைக்கு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அது அப்படி ஆயிடுச்சு. ஆட்சி ரீல்ஸ் ஆட்சினா ரீல்ஸ் ஆட்சி தேவை தான். இந்தியா ஃபுல்லாகவே ரீல்ஸ் ஆட்சி தான் தேவை. அதான் நடந்துட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லாகவே தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் ப்ரொடக்டிவாக இருக்காங்கன்னு தான் பார்க்கணுமே வெளியே இதில் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ப்ரொடக்டிவாக இருக்காங்கன்னா இதுவரையே தப்பு எதுவும் நடக்கல அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் இது ஒரு இன்குபேஷனல் பீரியட் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த டைமில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் வந்து யூத் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. அதாவது ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து அரசியலை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிற டைம். இதுவரை இல்லாத ஒரு பெரிய மாற்றம் அது. அப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது. இதில் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து பாசிட்டிவாக இருக்கா, நம்ம ஷோல்டர் கொடுக்குறோமா, பப்ளிக் மேலே கன்சர்னாக இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். அது யாராக வேணாலும் இருக்கலாம், எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம். இந்த நேரத்தில் வந்து அவர் ஆதரவு கொடுத்து தேவையான விஷயங்களுக்கு நம்ம கூட சப்போர்ட் பண்ணி அது ஒழுங்காக நடக்கலன்னா கிரிட்டிசத்தை வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கும். இந்த 40-45 நாளில் எங்கேயாவது லஞ்சம் வாங்கினதாவோ, எங்கேயாவது ஊழல் நடந்ததாகவோ, ஏதோ ஒரு பேப்பர் சைன் ஆகிறதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ராசஸ் கிரியேட் பண்ணதாவோ கிடையாது. முடிந்த அளவு எல்லா விஷயங்களும் எளிமைப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சோஃபான்னு சொல்றது நீங்கள் மட்டும் சொல்லிக்கலாம், உங்களுடைய டீமுக்கு மட்டும் பரப்பிக்கலாம். இது வந்து ஆளுங்கட்சியை பாதிக்குங்கிறது எனக்கு கடுகளவும் கிடையாது. ஆளுங்கட்சி இதுக்கெல்லாம் கவனம் செலுத்த தேவையோ, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ப்ராடக்டிவா இருங்க. ஏன்னா மக்கள் உங்களை கவனிச்சிட்டே இருக்காங்க, எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் ஆச்சே தெரில, ரீல்ஸ் ஆச்சே தெரியுது. ஒரு மாதம் ஆகுது, ஆனால் இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரில. இது மேபி இதுக்கப்புறம் வந்தால் ஒரு அளவுக்கு நல்லா பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இவர் ஸ்டார்ட்டே பண்ணலையே, ஸ்டார்ட் பண்ண தானே மிஸ்டேக் பண்ணுறதுக்கு. உதயநிதி பேசும்போது வந்து சில நேரத்தில் வந்து இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வடிவேல் பாணியில் வந்து கலாய்க்கிறாரு. அவரோட ஸ்பீச் எப்படி பாருங்க? அவர் சொல்லிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவர் இந்த அடி தோத்துட்டாங்க. வேற அவங்க ஜெயிச்சிருப்பான்னு நினச்சிருப்பாங்க, வாய் பேசினாங்க. இந்த அடி தோத்துட்டாங்க. விஜய் வந்து கொஞ்சம் இப்போ நல்லா சிறப்பு படை எல்லாம் வைக்க தான் செய்கிறாரு. அப்படி கொஞ்சம் நடக்க தான் செய்யும். நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒழுங்காக இருந்தாலே எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க. கொஞ்சம் அவர் செஞ்சுட்டு தான் இருப்பார். இதுக்கப்புறம் நல்லா செய்வார். அவர் செய்வார், எங்களுக்கு அவள் அந்த நம்பிக்கை தான். ஏன்னா முன்னாடி கட்சி வச்சுருந்தாரு, அதுலேயும் செஞ்சுட்டு தான் இருந்தார். 27 வருஷமாக செஞ்சார். இப்போ திருப்பி செய்ய தான் போகிறாரு. அதனால தான். ஏன்னா அவர் வந்ததே போதும் தான், வந்து இவ்வளோ செய்கிறார். இப்போயே 3 மாதத்தில் இப்போ கடனே அவ்வளோ இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே எங்கள் மேலே எல்லார் மேலேயும் 1.5 லட்ச ரூபா இருக்குது. கடனே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால எல்லாரும் பேரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் செய்வார். இன்னும் 3-4 வருஷம் இருக்குது, செய்வார். அதெல்லாம் இப்போ விஜய் பேசுகிறாங்களே, இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் யாராக கேட்டாங்களா அந்த மாதிரி வாயை தோணுங்க? யாருமே கேட்கல. இப்போ வந்து விஜய் கேட்டால் அது என்ன இது ஆகிட்டு போகுது? இன்றைக்கே நீங்கள் அசம்பிளியில் பார்த்துருப்பீங்க, உதயநிதி ஸ்டாலின் கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்தாரு. அது எவ்வளோ பெரிய இது. ஏன்னா அவங்க வந்து ஜெயிக்கலை, அவ்வளோ பேசிட்டாங்க விஜய் பற்றி. ஜெயிக்கலைன்னா அவங்களுக்கு இது வரி இதை வரதானே செய்யும். ஒரு மாதிரி பப்ளிக்கோட கவனத்தை வந்து கவர்வதற்கான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு வரவேற்கக்கூடியதான். ஆனால் இது ஆட்டிடியூடோடு சேரமா, அர்த்தத்தோடு சேரமா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து முக்கியம். இதில் என்னென்னா கம்பேரிசன் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 100 கொலை பண்ண இடத்துல இன்னைக்கு 99 கொலை பண்ணால் நான் நல்ல வேணும், 100 கொலை பண்ண இடத்துல 102 கொலை பண்ணால் நான் கெட்ட வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அப்படி கிடையாது. கொலையே நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ இருக்கியா, உனக்கு துணையாக நான் இருக்கனாங்கன்னு மட்டும்தான் கேள்வி. இன்னைக்கு ரீல்ஸ் ஆட்சிங்கன்னா ரீல்ஸ் ஆட்சியோட அவுட்கம் தான் இது.
ஏன்னா இன்னைக்கு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்னு நீங்கள் கன்வென்ஷனாக படித்து நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சு தான்ட்டு கிடையாது. கையில் மைக் இருக்கிறவங்களும் பாக்கெட்டில் ஃபோன் இருக்கிறவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் தான். அதனால் இன்றைக்கி ஒரு கார்னரில் ஒரு சின்னதாக தப்பு நடந்தால் கூட உடனடியே வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க, கொஞ்சம் காலத்தில் கண்டிப்பாக சரியாகும். அதனால் நீங்கள் சொல்கிறத பற்றி தப்பே கிடையாது, கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. அவர் வந்துட்டு வாயில மட்டும் தான் சொல்கிற வழியே எதுவும் வந்துட்டு சைடில் எதுவும் பண்ண மாட்டார். அது மேபி அவர் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். இப்படியே வந்துட்டு வாயில மட்டும் சொல்லிட்டு இருந்தால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகும். அவர் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணலனாலும் ஒரு வேலைக்குனாச்சும் பண்ணலாம்ல, அது தெரில. அவர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும், அவ்வளோதான். வந்தோடனே யாரும் ஸ்டெப் எடுக்க போகிறதில்ல சரிங்களா. இப்போ தான் அவர் வந்திருக்காரு, அவர் வந்தனால நல்லா நடக்கும். ஆனால் இந்த மாதிரி நடக்காது. ஆனால் இவங்க இதில் நிறைய நடந்துருச்சு, சின்ன பசங்கன்னு எல்லாம் நடந்துட்டு. ஆனால் இவர் வந்து இப்போ நான் ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு அப்படிலாம் இல்லை. அவர் பண்ண தெரியும், ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான். உடனே எடுத்தவங்கத்தெல்லாம் பண்ண முடியாது சரிங்களா. அவர் இப்போலாம் வந்து ஆட்சியிலே வந்து உக்காந்துட்டு இருக்காரு சரிங்களா. ரொம்ப நல்லது செய்யணும். இப்போ நல்லது செய்யலாம், அவர் ஏன் வரணும்? எதுக்கு வந்து உக்காரணும் சரிங்களா. அவர் எதுக்காக மக்களுக்காக நல்லது செய்யணும்னா அவர் வர்றாரு. ஏன் அவர் இருக்கிற பணத்தை வச்சு இது பண்ண தெரியாதா? எதுக்கு மக்களுக்கு நல்லா செய்யணும்னு வர்றாரு? மாற்ற வேணும்ல. இப்போ இவங்களே அப்பா அம்மாலேயே மாற்றி வரணும். அடுத்தது அவங்க வந்து இப்போ அம்மா இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அம்மாவும் இல்லை. அதனால் அப்பா அம்மாலேயும் வந்து மாற்றி வைக்கல, எங்களுக்கு பிடிக்கல. அதனால நாங்கள் தேர்ந்தெடுத்தது விஜய் சார் மட்டும்தான். ஏன்னா எனக்கு அண்ணன் அவர் சரிங்களா. எனக்கு அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் தேர்ந்து தான் அவரை எடுத்திருக்காங்க. எனக்கு பிடிச்சி நான் ஓட்டு போட்டேன். என்னால் எனக்கு செய்வார் எல்லாம் நம்பிக்கை இருக்குது. இந்த சிறப்பு படை வச்சுருக்காரு, டாஸ்மார்க்லாம் மூடி இருக்காரு, அது ஒரு நல்ல விஷயம் தான். பேசுறது ஒரு பக்கம், பேசாமல் இருக்கிறது ஒரு பக்கம், செயல்படுத்துறது ஒரு பக்கம். இங்கே பேசுறதுனால எந்த விஷயம் நடக்குங்கிறது கிடையாது. ஓகே, இன்னைக்கு விஜய் பேசுகிறாருன்னா விஜய் கிட்ட நீங்கள் வந்து கொஷின் கேட்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு அர்த்தத்தோட டவுன் பண்ணாமல் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கொஷின் கேட்பீங்கன்னு உறுதிமொழி சொல்லுங்கள், கண்டிப்பாக விஜய் பேசுவார். ஆனால் பேசுகிறப்ப நீங்கள் வேறு கதையெல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் ஹைப்பு கிரியேட் அதுக்காகவும் ஒரு வேறு தேவையில்லாத ஒரு வைரல் ஆகிறதுக்காகவும் நீங்கள் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா யார் பேசுவாங்க? இது மாதிரி ஒரு மாடலை கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக விஜய் பேசுவார். ஆக்சுவலாக ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு லைசன்ஸ் வாங்குவாங்க. இந்த 1000 ரூபா கொடுத்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க. அப்போ 99% வந்து மணி எங்கே போச்சு? இதுதான் மக்கள். ஸோ இந்த மணி சேவ் ஆக ஆரம்பிச்சதுனால இந்த 13 லட்சம் கோடி வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயமா இருக்காது நான் நினைக்கிறேன். ஃப்ரீ தேவையான இடத்துல கொடுத்து தான் ஆகணும், அது எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? தேவையான இடத்துல கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கான ஸ்கேலும் மெத்தடும் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். வெறும் 400 ரூபாய் கூலிக்கு வேலை செய்கிறவங்களும் நான் ஒரு 1 ஹவருக்கு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் எப்படி ஒன்றாக முடியும்? அதனால் இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து கொடுத்துதாகணும். எத்தனை வயசாக இருந்தாலும் உங்களை இன்னைக்கு குழந்தைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா வந்து முக்கியம். ஓட்டு போட்டவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு விஜய் மேல பயங்கரமா. இவங்க பண்றது மூலியமா வந்து விஜயோட நம்பிக்கை உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஓட்டு போட்டவங்க போடுவாங்க திருப்பியும் 630. இதோட நல்லா அதிக சீட்டு தான் அவர் ஜெயிப்பார். ஏன்னா அவங்க இப்போ பண்ணதை வச்சு எலெக்ஷனில் அவர் 108 ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு கட்சி சேர்ந்து இது பண்ணுறதுனால அடுத்து அவர் எப்படி ஜெயிக்க தான் செய்வார். மெயினானது இந்த குடி இது போதை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவர் நல்லபடியே இருந்து நல்லபடியே காக்கணும். யார் ஆனால் உங்களுக்கு விஜய் அண்ணா அவங்கள பற்றி சொல்கிறாங்க, அவங்க தான் தற்கொலையே. நீங்கள் தற்கொலை கிடையாது, நீங்கள் தான் நீங்கள் நல்லவங்க, அவங்க தான் தற்கொலை. ஏன்னா உங்கள் மேலே நீங்கள் வந்து ஆட்சி வந்து உக்காந்து யாருக்குமே பிடிக்கல. ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களால நாங்கள் தேர்ந்து எடுத்துருக்கோம் நாங்கள் சரிங்களா. அங்கே எதை தான் சொல்லிட்டு போங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆனால் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காண்ணா. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து வச்சாலே எங்களுக்கு நல்லது செய்வார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அது செய்வார்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ தான் அவருக்கு டைம் கொடுக்க சொல்லியிருக்காருல. எடுத்தவங்கத்தில் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அவர் இப்போ தான் வந்து பதவியிலே உக்காந்துருக்காரு. போக தான் அவரோட இது தெரியும். வந்தோடனே அது செய்யலை இது செய்யலைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது அவங்களோட தப்பு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, நான் செய்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. செய்ய மாட்டேன்லாம் சொல்ல, செய்வார். கண்டிப்பாக எங்களுக்காக நல்லா செய்வார். அவரை மீண்டும் இதிலே இருக்கணும். ஆனால் யாரும் வரக்கூடாது, இவர் மட்டும் இருந்தால் போதும். எனக்கு பிடிக்கும் அவரை. அவர் சின்ன வயசுலேருந்து அவர் ஃபேன். ஏன்னா ஒருத்தரையாவது அவரை பார்க்கணும், என்னோட கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லணும் ஒரு எண்ணம். அப்படி இல்லைன்னே அவர் ஒரு வாட்டி பார்க்கணும், அவ்வளோதான். நேர்லேயோ இல்லை எங்கேயோ நான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணும்னு அழுத பதவியில் உட்கார வைக்க மாட்டேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 2 நாளாக சாப்பிடாமே இருந்தேன். அவரை பதவி ஏற்றுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் வந்து நிறைய இவங்க டார்ச்சர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒய்ஃபு, 2வது வந்து இவங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ணால் ஒரு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் போதும். எல்லாமே மைண்டுக்குள்ளே வச்சுன்னா அவரால் எப்படி சிரிக்க முடியும்? மனட்டோ யார்கிட்ட பேசுவோம்? எதுனா ஒன்று இதாக இருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் இது பண்ணுறாங்க. அவருக்கு நிறைய கொடுத்துட்டாங்க கஷ்டத்தை. ஆனால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் ஏன் பதவிக்கு வந்தார், ஏன் இது பண்ணாங்க, நிறைய இன்னமும் கொடுத்துட்டா இருக்காங்க. ஆனால் அவர் அதெல்லாம் மைண்டில் ஏற்றக்கூடாது நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். அவர் சிரிக்கணும். ஏன்னா அவர் மனசுக்குள்ளே அந்த அளவுக்கு பாதிச்சிருக்காரு சரிங்களா. அவர் மனசில் அவ்வளோ வேதனை இருக்குது, ஆனால் வெளியில் காமிச்சிக்கலாம், அவ்வளோதான். எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. யார் விஜய் அண்ணா நல்லபடியே நீங்கள் இருங்க, யார் எதை சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. விஜய் அண்ணா நல்லது அண்ணா என்னை பார்க்கணும் நான், அவ்வளோதான்
சரிங்களா?